தென்காசி மாவட்டத்தில் மாவட்ட நலவாழ்வு சங்கம் பல்வேறு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. எந்தெந்த இடத்துல வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையம், துணை சுகாதார நிலையம், நகர்ப்புற மருத்துவ நிலையம் மற்றும் அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பல்வேறு பணியிடங்களை வந்து நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் தற்காலிகமான பணியிடங்கள், ஒப்பந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு வேக்கன்சிஸ். இதற்கு ஆஃப்லைனில் தான் அப்ளிகேஷன் வந்து அனுப்பணும். அனுப்புறதுக்கான கடைசி நாள் 21/5/2025 மாலை 5 மணி. என்னென்ன பணியிடங்கள், எவ்வளோ வேக்கன்சி, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். செவிலியர் ஸ்டாஃப் நர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சி இருக்குது. டிப்ளமோ அல்லது டிகிரி ஜிஎன்எம் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலில் பதிவு பண்ண கேண்டிடேட்டாக இருக்கணும். 40 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். இதற்கு ஏஜுக்கான கட் ஆஃப் டேட் வந்து 30/4/2025. 18,000 ரூபாய் வந்து சேலரி மாதம் வந்து ஸ்டாஃப் நர்ஸ் பணியிடத்திற்கான சேலரி. அடுத்தது இடைநிலை சுகாதார பணியாளர் எம்எல்ஹெச்பி பொறுத்த வரைக்கும் 5 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. டிப்ளமோ அல்லது டிகிரி வந்து ஜிஎன்எம்மில் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்கணும். 40 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 18,000 ரூபாய் சேலரி. ஏஎன்எம் துணை செவிலியரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி. ஆக்சிலரி நர்சிங் மிட்வைஃபரியை பொறுத்த வரைக்கும் 18 மாதம் இருக்கக்கூடிய அல்லது 24 மாதம் இருக்கக்கூடிய ட்ரைனிங் கோர்ஸ் வந்து மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஃபீமேல் முடித்த கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். சர்டிஃபிகேட் வந்து தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலில் பதிவு பண்ண கேண்டிடேட்டாக இருக்கணும். 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். 14,000 ரூபாய் சேலரி. அடுத்தது ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டுக்கு டிப்ளமோ இன் ஃபார்மசி டிஃபார்ம் முடித்த கேண்டிடேட் அல்லது பேச்சுலர் டிகிரி இன் ஃபார்மசி பிஃபார்ம் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஃபார்மசிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி. டிஃபார்ம் அல்லது பிஃபார்ம் முடித்திருக்கணும். ஏதாவது ஒன்று முடிச்சிருந்தா ஓகே தான். தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்கணும். 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். 15,000 ரூபாய் பெர் மந்த் சேலரி. RMNCH கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி. மாஸ்டர் டிகிரி அல்லது பேச்சுலர் டிகிரி வந்து சோஷியல் ஒர்க்லேயோ, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சைக்காலஜி, சோஷியாலஜி, ஹோம் சயின்ஸ், ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இது எதுலையாவது வந்து முடித்த கேண்டிடேட்டாக இருக்கணும். 1லேருந்து 2 வருடம் வரைக்கும் ஹெல்த் செக்டாரில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்கக்கூடிய கேண்டிடேட், கம்ப்யூட்டர் ஸ்கில் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து இதற்கு அப்ளை பண்ணலாம். இதற்கும் பார்த்திங்கன்னா 40 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் தான் வந்து எலிஜிபிள். 18,000 ரூபாய் சேலரி. ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. பேச்சுலர் டிகிரி அல்லது மாஸ்டர் டிகிரி முடித்த கேண்டிடேட் வந்து ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 40 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 23,000 ரூபாய் சேலரி. சரிங்களா? இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 11 மாதம் வந்து உங்களுக்கு தற்காலிகமாக கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிரேக் கொடுத்துட்டு திரும்பியும் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறது வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அப்ளிகேஷன் வந்து எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம், மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகம், தென்காசி மாவட்டம் 627811 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து அனுப்பணும். அப்ளிகேஷன் வந்து நீங்கள் tenkasi.nic.in வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் செப்பரேட் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணிவிட்டு நெசசரி டாக்குமெண்ட்ஸ் ஜெராக்ஸ் வந்து நீங்கள் என்க்ளோஸ் பண்ணி ஸ்பீட் போஸ்ட்டாவோ அல்லது நேர்லையோ நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்ளிகேஷனில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். அப்ளிகேஷன் கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் என்க்ளோஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, உங்களுடைய ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி யூஜி அல்லது பிஜி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதனுடைய சர்டிஃபிகேட்ஸு, மார்க் ஷீட்ஸ் ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் இருக்கக்கூடிய மதிப்பெண் சான்றிதழ் வைக்கணும். கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டுடைய ஜெராக்ஸு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸு, ஆதார் கார்டு இல்லைனா வந்து ரேஷன் கார்டு இல்லைனா ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட் இது மாதிரி ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் ஐடி ப்ரூஃபோடைய ஜெராக்ஸ் வைக்கணும். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஸ்பீட் போஸ்ட் அப்ளிகேஷன் கூட ஸ்பீட் போஸ்ட்லேயோ அல்லது நேர்லேயோ நீங்கள் கொடுக்குறீங்களே அந்த அப்ளிகேஷன் கூட என்க்ளோஸ் பண்ணி அனுப்பணும். சரிங்களா?
இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு. ஒவ்வொரு அப்ளிகேஷன் ஃபார்மேட்டும் செப்பரேட்டாக கொடுத்துருக்குறாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஃபில் பண்ணணும். ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. உங்களுடைய பேர், தகப்பனாருடைய பெயர், பிறந்த தேதி, 10th 12th டீட்டெயில்ஸு, டிஜிஎன்எம் டீட்டெயில்ஸு, பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தீங்கன்னா அந்த டீட்டெயிலு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அந்த சர்டிஃபிகேட், மொபைல் நம்பர், மெயில் ஐடி, அதே மாதிரி உங்களுடைய நிரந்தர முகவரி ஃபைனலாக வந்து சைன் பண்ணிக்கணும். சரிங்களா? ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் செப்பரேட் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டுக்கானது. இதில் மேலேயே வந்து ஃபார்மசிஸ்ட், மருந்தாளுநர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. உங்களுடைய பெயர், தகப்பனாருடைய அல்லது கணவருடைய பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது, 10th 12th டி ஃபார்ம் இல்லைனா வந்து பி ஃபார்முடைய டீட்டெயில்ஸு நீங்கள் வந்து 1 by 1 கொடுக்கணும். தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார் நம்பரு, அதே மாதிரி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுடைய நம்பரு, கைபேசி எண், மொபைல் நம்பர், அதே மாதிரி உங்களுடைய மெயில் ஐடி இருந்ததுன்னா அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுறது நல்லது. நிரந்தர முகவரி கீழே வந்து சைன் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்க்ளோஸ் பண்ணி அனுப்பணும். சரிங்களா? tenkasi.nic.in வெப்சைட்குள்ளே போனீங்கனாலே ரெக்ரூட்மெண்ட்டில் மேலேயே வந்து வரும். அதாவது ஸ்டாஃப் நர்ஸ், மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர், ஆக்சிலரி நர்ஸ், மிட்வைஃப், ஃபார்மசிஸ்ட், கவுன்சிலர், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், கான்ட்ராக்ட் பேசிஸ், தென்காசி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 21/5/2025. அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் செப்பரேட் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை கூட நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துடைய செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு நீங்கள் வந்து அனுப்பலாம். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.